நம்ம இன்னைக்கு ராகி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக உப்புமானாலே நம்ம ரவை வச்சு பண்ணுவோம், அதுக்கப்புறமா இட்லி உதுத்துலாம் கூட பண்ணுவோம். ராகி உப்புமா அதில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு டிஷ்னு சொல்லலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், அதே மாதிரி டின்னருக்கு கூட பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராகியில் அயர்ன் சத்து, அதுக்கப்புறமா கால்சியம் சத்துலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொட்டுக்கடலை ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், அப்போ தான் உப்புமாவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிதம் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை அலசி இதை சேர்த்துருக்கேன். நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம உப்புமா தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 3/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்ல மணம் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுக்கணும். அவ்வளோதான், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி, கடலை ரெண்டுமே நல்லா மொறுமொறுவாக வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இது கூட தாளிதம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து விட்டுருங்க. நார்மல் நம்ம உப்புமாக்கு எந்த மாதிரி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூடவே பச்சை பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி முழுமையாக வேகணும்னு அவசியம் இல்லை, இப்படியே கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க ராகி மாவும் ரவையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்த ரவையும் ராகியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி விழுந்துடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்துக்கணும், அப்போ தான் கட்டிகள் விழாமல் இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ராகி ரவை எல்லாம் முழுமையாக குக் ஆகிட்டு வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நீங்களே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு ராகி உப்புமா தயாராகிருச்சு. இது ஆறி வரும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி உப்புமா தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி உப்புமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.